சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நாம் எப்போவுமே கேரட்டு துருவி பாலில் வேக வச்சு தான் அல்வா பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கேரட் ஜூஸ் எடுத்து பால் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் இந்த அல்வா பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கேரட் அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 500 கிராம் அளவுக்கு கேரட்டை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். 200 கிராம் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 5 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற 500 கிராம் அளவுக்கு கேரட்டை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேரட்டை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் எடுத்திருந்தது வந்து நல்லா ரெட் கலர் கேரட்டு, அதனால் கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட ஆரஞ்சு கலர் கேரட் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து வடிகட்டிடலாம். ஒரு வடிகட்டியில் நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கேரட் பேஸ்ட்டை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கேரட்டில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு. நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துடலாம். நம்ம அப்படியே மாவாக கேரட் ஜூஸில் சேர்த்தோன்னா கட்டி கட்டியாக விழுந்துடும். அதனால் நம்ம கட்டி எதுவுமே இல்லாமல் இதை நம்ம கரைச்சி எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளவர் கூட தண்ணி விட்டு இந்தளவுக்கு கரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம கேரட் ஜூஸ் கூட நம்ம சேர்த்துடலாம். இதை நல்லா கேரட் ஜூஸ் கூட கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். அடுத்து நம்ம அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துடலாம். நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 முந்திரி பருப்பை நம்ம உள்ளே சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். முந்திரி செவந்துருச்சு, வெளியில் எடுத்துடலாம். முந்திரியை வறுத்த அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட் ஜூஸை உள்ளே சேர்த்துடலாம். கேரட் ஜூஸை சேர்க்கும் போது நல்லா ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் படிஞ்சிருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கேரட் ஜூஸ் எடுத்து நம்ம அல்வா பண்ணும்போது கேரட்டில் உள்ள பச்சை ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட வராது. கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அல்வா பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்கு நிறைய டைமும் ஆகாது. நம்ம குயிக்காக பண்ணிடலாம். கையெடுக்காமல் நல்லா கலந்து மட்டும் கொடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. கேரட்டில் கார்ன்ஃப்ளவரில் உள்ள இந்த ரா ஸ்மெல்லாம் நல்லா போயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் முதல்லையே கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை வடிகட்டி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற வெல்லம் வந்து தூசி மண் எதுவுமே இல்லாமல் இருந்தால் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக நம்ம எடுத்து இதை வந்து உருட்டி பார்க்கலாம். நல்லா அல்வா பதத்துக்கு உருண்டு வந்துருச்சுன்னா நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு.
கொஞ்சமாக அப்படி கையில் எடுத்து உருட்டினாலே அழகாக உருண்டு வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் அழகாக உருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு உருண்டு வந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் இதை கிண்டிக்கிட்டே இருந்தால் அல்வா வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு ட்ரேயில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம அல்வாவை உள்ளே ஊற்றிடலாம். சூடாக இருக்கும்போதே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக பாதாமையும் பிஸ்தாவையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை மேலே சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக வெளியில் வந்துருச்சு. நம்ம வச்சுருந்த பட்டர் பேப்பரை வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் பட்டர் பேப்பர் வைக்காமல் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் பிளேட்டில் கூட எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு நீங்கள் இந்த அல்வாவை மேலே ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம பீஸ் போட்டுடலாம். நான் ரெட் கலர் கேரட் யூஸ் பண்ணி இந்த அல்வா பண்ணதுனால அல்வாவோட கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா டார்க்காக கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு வேளை ஆரஞ்சு கலர் கேரட் யூஸ் பண்ணிங்கன்னா அல்வாவோட கலர் ஆரஞ்சு கலரில் தான் கிடைக்கும். பீஸ் போட்டாச்சு, நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த ஹெல்த்தியான கேரட் அல்வா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.